டெல்லியில் மீண்டும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஒருபுறம் IAS பயிற்சி மாணவர்களுடைய போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில் இன்று மாலை முதல் கனமழை சுமார் 3 மணி நேரங்களுக்கும் மேலாக டெல்லியினுடைய அனைத்து பகுதிகளுமே நீடித்து வரும் நிலையில் டெல்லியினுடைய ராஜேந்திர நகர் பகுதியில் தற்பொழுது மாணவர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சில நாட்களுக்கு முன்னதாக IAS பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 மாணவர்கள் அந்த பகுதியில் இருந்த கோச்சிங் சென்டருடைய கீழ்த்தளத்தில் நீரில் சிக்கி உயிரிழந்த இடத்து அதற்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தற்பொழுது கனமழையும் பொருட்படுத்தாமல் அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கிறது. இந்த போராட்டம் வந்து நிச்சயமாக தொடரும் எனவும் எந்த காரணத்துக்காகவும் கைவிடப்படாது என்ற ஒரு கருத்தையும் தற்போது மாணவர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது IAS பயிற்சி மாணவர்களும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது சுசித்ரா? IAS பயிற்சி மாணவர்களை பொறுத்தளவில் மிக முக்கியமாக குறிப்பாக கரோல்பாக் மற்றும் ராஜேந்திர நகர் ஆகிய 2 பகுதிகள் தான் டெல்லியினுடைய முக்கிய UPSC-யினுடைய அந்த கோச்சிங் மையங்களானது அமைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த மையங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதாவது திட்டமிடப்படாமல் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு சீல் வைக்க வேண்டும் எனவும் இது போன்ற அடித்தளங்கள் உள்ள அனைத்து கோச்சிங் மையங்களுக்கும் மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 3 மாணவர்களுடைய இறப்பிற்கு காரணமான அந்த ராவ் பயிற்சி மையத்தினுடைய நிறுவனங்களையும் அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது மாணவர்கள் கோரிக்கையாக முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.